பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலு தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே. நிலைமின்னியல் பாடத்துல மின்புலத்தை பத்தி இந்த பகுதியில் நம்ம விவாதிக்கலாம். Q என்ற ஒரு நேர்மின் துகளை நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு பக்கத்துல ஒரு சோதனை மின் துகளை வச்சோம்னா அது விசை செயல் காரணமா விரட்டப்படுது. மாறா அந்த மின் துகளுக்கு பக்கத்துல எதிர்மின் துகளை சோதனை மின் துகள் இரண்டாவது மின் துகள் வச்சோம்னா அது விசை செயல் காரணமா ஈர்க்கப்படுது. இந்த மாதிரி விரட்டப்படுறதுக்கும் ஈர்க்கப்படுறதுக்கும் என்ன காரணமா இருக்கும்? இந்த இரண்டாவது மின்துகள் Qங்கிற மின்துகள் இருக்கிறத எப்படி தெரிஞ்சுக்குது? அதை விளக்கறதுக்கு தான் மைக்கேல் ஃபாரடே மின்புலங்கிற ஒரு கருத்தை அறிமுகப்படுத்துறார். எந்த ஒரு மின்துகளை சுற்றியும் அதன் தன்மை ஒரு குறிப்பிட்ட பகுதி வரை உணரப்படும். அந்த பகுதிக்கு அவர் என்ன பேர் சொல்றாருன்னா மின்புலம்னு பேர் செய்கிறார். அந்த மின்புலத்துக்கு வெளியில மின்துகள்கள் இருந்ததுன்னா அதன் மீது எந்த விசை செயலும் ஏற்படாது. ஆனா மின்துகளுக்கு உள்ள நேர்மின்துகளோ எதிர்மின்துகளோ அமைந்ததுன்னா அது விசை செயலுக்கு உட்பட்டு விரட்டப்படும் அல்லது ஈர்க்கப்படும். இது ஏறக்குறைய நிறையை சுற்றி அமைந்த ஈர்ப்பு புலத்துக்கு ஒத்த கருத்தாக அமைகிறது. இப்ப மின்புலத்துல ஏதாவது ஒரு புள்ளியில உள்ள மின்புல வலிமையோ அல்லது மின்புல செறிவோ அல்லது பொதுவா மின்புலம் ஈயை நம்ம வரையறுக்கலாமா? Qங்கிற ஒரு நேர்மின் துகள் எடுத்துக்கிறோம். இது சுத்தி மின்புலம் இருக்கும். இந்த மின்புலத்துல R தொலைவுல P என்ற ஒரு புள்ளி எடுத்துக்கிறோம். இந்த புள்ளியில Q0 என்ற ஓரலகு நேர் மின்னூட்டம் கொண்ட சோதனை மின்துகளை வைக்கிறோம். இப்ப இந்த Q என்ற மின்துகள் இந்த Q0 விரட்டும். Q0 மீது எவ்வளவு விசை செயல்படுகிறதோ அதான் இந்த P என்ற புள்ளியில் உள்ள மின்புல செறிவு அல்லது மின்புல வலிமை. அதாவது ஓரலகு நேர் மின்னூட்டத்தின் மீது செயல்படும் விசையே மின்புல வலிமை அந்த புள்ளியில என வரையறுக்கப்படுது. இப்ப அதுக்கான கோவையை நம்ம கண்டுபிடிப்போமா? Q என்ற புள்ளி மின்துகளால் Q0 மீதான விசை கூலும் விதிப்படி எவ்வளவு இருக்கும்? F vector equal to K into Q0 by R square R cap. K ஓட மதிப்பு 1/4 pi epsilon Q0 by R square into R cap. R cap என்பது மின்புலத்தின் விசையின் திசையை குறிக்கக்கூடிய ஓரலகு வெக்டார். எனவே வரையறைப்படி புள்ளி Pல மின்புலம் என்ன? ஓரலகு நேர் மின்னூட்டத்தின் மீது செயல்படும் விசை E vector equal to F vector by Q0. இது வாய்ப்பாடு equal to Q0 எடுத்துட்டோம்னா Q0 கீழே வந்துச்சுன்னா K into Q by R square R cap. K ஓட மதிப்பு பிரதிக்கிட்ட 1/4 pi epsilon Q by R square into R cap. இதுதான் இந்த P என்ற புள்ளியில் R தொலைவில் உள்ள P என்ற புள்ளியில் மின்புலத்திற்கான கோவை. மின்புலம் ஒரு வெக்டார் நமக்கு தெரியும். அந்த மின்புலத்தோட SI அலகு நியூட்டன் பர் கூலும். மின்புலம் E உடைய பண்புகளை இப்ப பார்ப்போம். Q மின்துகள் நேர் மின்னோட்டமாய் இருந்தா மின்புலமானது வெளிநோக்கி அமைகிறது. மாறா Q மின்துகள் எதிர் மின்னோட்டம் கொண்டதா இருந்ததுன்னா மின்புலமானது உள்நோக்கி அமைகிறது. இந்த மின்துகள் மீது செயல்படக்கூடிய விசை சோதனை மின்துகள் மீது செயல்படக்கூடிய விசை F vector equal to Q0 into E vector. பொதுவாக நமக்கு தெரியும் மின்புலம் எந்த ஒரு புள்ளியிலும் மின்புலம் E vector equal to 1/4 pi epsilon Q by R square into R cap. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க, மின்புலமானது எப்போதும் மூல மின்துகளின் மதிப்பை, அதாவது இந்த Q மின்னூட்ட துகள் மதிப்பை மட்டுமே சார்ந்திருக்கு. எதை சார்ந்திராது? சோதனை மின்துகளின் மதிப்பை சார்ந்திராது. மேலும் மின்புலம் தொலைவுக்கு எதிர்த்தகவா இருக்கு. அதாவது மூல மின்துகளிலிருந்து புள்ளியின் தொலைவு அதிகரிக்க அதிகரிக்க மின்புலம் குறையும். இதை நீங்க இதுல பார்க்கலாம். இப்ப Q என்ற மின்துகள், இந்த மின்துகளை சுற்றி ஒரு மின்புலம் இருக்கு. இந்த மின்புலத்துல 3 புள்ளி எடுத்துக்கிறோம். P, Q, R. பாருங்க, மின்துகளிலிருந்து புள்ளி P பக்கத்துல இருக்கு, Q அதை விட கொஞ்சம் தொலைவா இருக்கு, R ரொம்ப தொலைவா இருக்கு. இப்ப இந்த P என்ற புள்ளியில் மின்புலத்தின் வலிமை அதிகமா இருக்கு. அதை விட அதிக தொலைவில் உள்ள இந்த Qல உள்ள மின்புல வலிமை சற்று குறைவா இருக்கு.
அதிக தொலைவுல உள்ள 6 புள்ளியில மின்புல வலிமை ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. இந்த மின்புல வலிமையின் மதிப்ப நம்ம அந்த கோடுகள் நீளத்தால குறிச்சிருக்கோம். சரி. மின்புலம் பொதுவா 2 வகைப்படும். ஒண்ணு சீரான மின்புலம், இன்னொன்னு சீரற்ற மின்புலம். சீரான மின்புலம் என்பது எந்த ஒரு புள்ளியிலும் மின்புலத்தின் மதிப்பு சமம். ஆனா சீரற்ற மின்புலத்துல பார்த்தீங்கன்னா, மின்புல வலிமையுடைய மதிப்போ அல்லது திசையோ மாறிக்கொண்டே இருக்கும். அல்லது இரண்டும் மாறிக்கொண்டே இருக்கும். மேற்பொருந்துதல் தத்துவம். பல மின்னூட்டங்கள் கொண்ட ஒரு தொகுப்பால் ஏதாவது ஒரு புள்ளியில விளையக்கூடிய தொகுபயன் மின்புலத்தை கண்டுபிடிக்க இந்த தத்துவம் நமக்கு பயன் தருகிறது. எடுத்துக்காட்டா பாருங்க. Q1, Q2, Q3ங்கிற 3 மின்னூட்டங்கள் கொண்ட ஒரு தொகுப்பு எடுத்துக்கிறோம். இந்த தொகுப்பால புள்ளி Pயில் விளையக்கூடிய மொத்த மின்புலம் என்ன? இதை மேற்பொருந்துதல் தத்துவத்தை பத்தி பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம். பாருங்க. Q1லிருந்து புள்ளி P R1P தொலைவிலும், Q2லிருந்து R2P தொலைவிலும், Q3லிருந்து R3P தொலைவிலும் இருக்கு. இப்ப P என்ற புள்ளியில் விளையக்கூடிய மின்புலம் Q1 ஆல் E வெக்டார் 1P, Q2 ஆல் E வெக்டார் 2P, Q3 ஆல் E வெக்டார் 3P என்ற 3 மின்புலங்கள் இந்த புள்ளியில இருக்கு. எனவே மொத்த மின்புலம் E வெக்டார் டோட்டல் மொத்த மின்புலத்தை கண்டுபிடிக்க நம்ம இந்த தத்துவத்தை பயன்படுத்தலாம். படத்துல கொஞ்சம் விளக்க பார்ப்போம். இதுதான் தொகுபயன் மின்புலம். இப்ப மேற்பொருந்து தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, E total equal to E வெக்டார் 1P plus E வெக்டார் 2P plus E வெக்டார் 3P. அதாவது ஒரு புள்ளியில் விளையக்கூடிய தொகுபயன் மின்புலமானது தனித்தனி மின்புலங்களின் வெக்டர் கூடுதலுக்கு சமமாகும். இதான் மேற்பொருந்தது தத்துவம். அதன்படி E total equal to 1/4 pi epsilon naught Q1 by R1P square R1P cap plus Q2 by R2P square R2P cap plus Q3 by R3P square R3P cap. இது 3 மின்துகள் கொண்ட தொகுப்பினால் விளையக்கூடிய தொகுபயன் மின்புலம். இதுவே n எண்ணிக்கையில் மின்துகள் இந்த அமைப்புல இருந்ததுன்னா மொத்த மின்புலமானது E வெக்டார் டோட்டல் ஈக்குவல் டு E1P வெக்டார் பிளஸ் E2P வெக்டார் பிளஸ் E3P வெக்டார் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் ENP வெக்டார். இவ்வாறு மேற்பொருந்தல் தத்துவத்தை பயன்படுத்தி தொகுபயன் மதிப்பை கணக்கிடலாம். எந்த ஒரு பொருளுக்கும் மின்துகள் அளிக்கும் போது அது அந்த பொருளின் மீது 3 வகையில பரவும். அது தொடர் பரவல் எனப்படும். அதுல முதல் வகை நீள் மின்னூட்ட பரவல். ஒரு கடத்திக்கு ஒரு பொருளுக்கு மின்துகளை அளிக்கும் போது அது அந்த நேர்போக்கில் நீளவாக்கில் பரவினால் அது நீள் மின்னூட்ட பரவல் எனப்படும். இப்ப அதன் ஓரலகு நீளத்தில் உள்ள மின்னூட்ட மதிப்பு நீள் மின்னூட்ட அடர்த்தி எனப்படும். அது லாம்டான்னு குறிப்போம். லாம்டா ஈக்குவல் டு Q/L. இதன் SI அலகு கூலும் பர் மீட்டர். எனவே லாம்டா நீள் மின்னூட்ட அடர்த்தி கொண்ட ஒரு நேர்ப்பு கடத்தியினால் R தொலைவில் உள்ள புள்ளியில் மின்புலம் E equal to 1/4 pi epsilon naught integral lambda dl by R square into R cap. இப்ப இரண்டாவது வகை பரப்பு மின்னூட்ட பரவல். ஒரு கடத்தியின் பரப்பின் மீது சீராக பரவினால் அது பரப்பு மின்னூட்ட பரவல்னு சொல்றோம். பரப்பு மின்னூட்ட பரவல் ஓரலகு பரப்பில் இருக்கக்கூடிய மின்னூட்ட மதிப்பை பரப்பு மின்னூட்ட அடர்த்திங்கிறோம். அதை சிக்மான்னு குறிக்கிறோம். சிக்மா ஈக்குவல் டு Q/A. அதன் SI அலகு கூலும் பர் மீட்டர் ஸ்கொயர். சிக்மா பரப்பு மின்னூட்ட அடர்த்தி கொண்ட ஒரு பரப்பால் R தொலைவில் உள்ள P என்ற புள்ளியில் மின்புலம் E equal to 1/4 pi epsilon naught integral sigma dA by R square into R cap. மூன்றாவது வகை பரும மின்னூட்ட பரவல். கொடுக்கப்பட்ட மின்துகள் அதன் உருவம் முழுவதும் பரவும். அது பரும மின்னூட்ட பரவல். ஓரலகு பருமனில் உள்ள மின்னூட்டம் பரும மின்னூட்ட அடர்த்தி ρ என்று அழைக்கப்படுகிறது. ρ equal to Q/V. இதன் அலகு கூலும் பர் மீட்டர் கியூப். ρ பரும அடர்த்தி கொண்ட ஒரு கடத்தியால் R தொலைவில் உள்ள புள்ளியில் மின்புலம் E equal to 1/4 pi epsilon naught integral rho dV by R square into R cap. மின்புலக் கோடுகள். ஒரு பகுதியில மின்புலத்தை குறிப்பிடுவதற்கு கற்பனையாக வரையக்கூடிய தொடர் கோடுகள், அது நேர்கோடாகவும் இருக்கலாம், வளைந்த கோடுகளாகவும் இருக்கலாம். மின்புலத்தை காட்டக்கூடிய கற்பனை கோடுகள் மின்புலக் கோடுகள். அது எப்படி வரைகிறோம்னு பாருங்க.
இப்போ ஒரு நேர்மின் துகள் எடுத்துக்கிறோம். இதை சுற்றி ஒரு மின்புலம் இருக்கும். இந்த மின்புலத்தை குறிப்பிடுவதற்கு அங்கு ஒரு நேர்மின்னூட்ட துகளை பக்கத்தில் வைக்கிறோம். ஒரு மின்புலத்தில் வைக்கப்பட்ட நேர்மின்னூட்ட துகள் நகரக்கூடிய அந்த பாதையை கோடா வரைகிறோம். அந்த கோடுகள் மின்புல கோடுகள்னு பேரு. இது நேர்மின் துகளால் உருவான மின்புல கோடுகளை பார்த்தோம் சுற்றி. அதை எதிர்மின் துகளால் உருவான மின்புல கோடுகள் பாருங்க எப்படி வரைகிறோம் பாருங்க. நேர்மின் துகள் காட்டும் பாதை மின்புல கோடு எனப்படும். அதே வேறின மின்னூட்ட தொகுப்பா இருந்ததுன்னா மின்புல கோடுகள் வளைந்த கோடுகளா இருக்கு. ஓரின மின்னூட்ட துகள்களா இருந்ததுன்னா மின்புல கோடுகள் வளைந்த கோடுகளா இருக்கு. அப்ப ஓரலகு நேர்மின்னூட்டம் மின்புலத்தில் நகரும் நேர்கோட்டு அல்லது வளைந்த கற்பனை பாதைகளுக்கு பேரு, கற்பனை கோடுகளுக்கு பேரு மின்புல கோடுகள் என்று அழைக்கப்படுகிறது. மின்புல கோடினுடைய பண்புகளை இப்ப பார்ப்போம். மின்புல கோடுகள் எப்படி வரைகிறது பாருங்க. இப்போ ஒரு நேர் மின்னூட்டம் எதிர் மின்னூட்டம் எடுத்துக்கிறோம். மின்புல கோடு எப்படி வரையணும் பாருங்க. மின்புல கோடுகள் எப்போதுமே நேர் மின்னூட்டத்தில் துவங்கி எதிர் மின்னூட்டத்தில் முடியும், அல்லது நேர் மின்னூட்டத்தில் தொடங்கி முடிவிலா தொலைவில் போய் முடியலாம், அல்லது முடிவிலா தொலைவிலிருந்து எதிர்மின் துகளில் வந்து முடியலாம். இது மின்துகளுடைய மின்புல கோடுகளுடைய முதல் பண்பு. அடுத்தது பாருங்க. மின்புல கோடுகள் எப்போதுமே மின்னூட்டத்திற்கு ஆர வழியாக செயல்படும். அது நேர் மின்னோட்டமா இருந்தா ஆர வழியா வெளிநோக்கி செயல்படும். எதிர் மின்னோட்டமா இருந்தா ஆர வழியா உள்நோக்கி செயல்படும். மூன்றாவது பண்பு, எந்த ஒரு புள்ளியிலும் மின்புல கோட்டுக்கு வரையப்பட்ட தொடுகோடு அந்த புள்ளியில் உள்ள மின்புல வெக்டார் இ வெக்டாரின் திசையை குறிக்கும். நான்காவது பண்பு, மின்புலம் அதிகமா இருக்கிற இடத்துல கோடுகள் நெருக்கமா அதிகமா இருக்கும். மின்புலம் குறைவா இருக்கிற இடத்துல கோடுகள் நெருக்கம் குறைந்ததா இருக்கும். அப்ப ஒரு குறிப்பிட்ட பரப்பு வழியே நேர்குத்தாக செல்லக்கூடிய கோடுகளின் எண்ணிக்கை அந்த இடத்துல உள்ள மின்புல வலிமைக்கு நேர் தகவில் அமையும். கோடுகள் நெருக்கமா இருந்ததுன்னா மின்புல வலிமை அதிகம், கோடுகள் நெருக்கம் குறைந்ததா இருந்ததுன்னா மின்புல வலிமை குறைவு. மிக முக்கியமான பண்பு, மின்புல கோடுகள் ஒருபோதும் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது. படத்தில் காட்டுற மாதிரி வெட்டிக்காது. காரணம், இப்ப எடுத்துக்காட்டா 2 மின்புல கோடுகள் இந்த புள்ளியில வெட்டிக்குச்சுன்னா இந்த புள்ளியில பாருங்க 2 விதமான மின்புல வெக்டார்கள், ஒரே மின்புல வெக்டார் 2 வெவ்வேறு திசையில இருக்கு. இ வெக்டாருங்க 2 வெவ்வேறு திசையில இருக்கு. இது நடைமுறையில் சாத்தியமே கிடையாது. எனவே மின்புல கோடுகள் ஒருபோதும் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது. இப்போ ஒரு மின்னூட்டத்திலிருந்து வெளிச்செல்லக்கூடிய கோடுகளின் எண்ணிக்கையோ அல்லது மின்னூட்டத்தை நோக்கி செல்லும் கோடுகளின் எண்ணிக்கையோ அந்த மின்னூட்ட மதிப்பை சார்ந்தது. மின்னூட்ட மதிப்புக்கு நேர் தகவல் அமையும். குறைந்த மின்னூட்ட மதிப்பு குறைவா இருந்ததுன்னா கோடுகளின் எண்ணிக்கை குறைவா இருக்கும். மின்னூட்டத்தின் மதிப்பு அதிகமா இருந்ததுன்னா கோடு எண்ணிக்கை அதிகமா இருக்கும். மின்புலத்தை கணக்கிடக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று பார்ப்போம். எடுத்துக்காட்டு 1. படத்தில் காட்டப்பட்டுள்ள புள்ளி மின்துகள் அமைப்பை கருதுவோம். புள்ளி ஏயில் உருவாகும் மின்புலத்தை கணக்கிடுக. அப்புள்ளியில் எலக்ட்ரான் ஒன்று வைக்கப்பட்டால் அது அடையும் முடுக்கம் எவ்வளவு? என்ன கொடுத்துருக்காங்க? எலக்ட்ரான் நிறை 9.1 × 10⁻³ கிலோகிராம். எலக்ட்ரான் மின்னூட்டம் 1.6 × 10⁻⁻19 கூல்னு கொடுத்துருக்காங்க. வாங்க கணக்கு தீர்வு செய்யலாம். படத்துல பாருங்க. Q1 மின்னூட்டத்தால் ஏயில் உருவாகக்கூடிய மின்புலம் EQ1 வெக்டார் ஜே கேப் திசையில செயல்படுறது பார்த்தீங்க. அதே Q2 மின்னூட்டத்தால் ஏங்கிற புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலம் ஐ கேப் நேர்குறி ஐ கேப் திசையில செயல்படுறத பார்க்குறீங்க. EQ2 வெக்டார். இப்போ 2 புள்ளி 2 மின்புலங்கள் இருக்கு. இதோட தொகுபயன் வெக்டார் EA வெக்டார் நம்ம கண்டுபிடிக்க போறோம். EA வெக்டாரை கண்டுபிடிக்க போறோம். இப்போ Q1னால ஏல உள்ள மின்புலம் EQ1 வெக்டார் ஈக்குவல் டு 1/4πε Q1/r² ஜே கேப். Q2ஆல் ஏயில் விளையக்கூடிய மின்புலம் EQ2 வெக்டார் ஈக்குவல் டு 1/4πε Q2/r² ஐ கேப். எனவே ஏயில் தொகுபயன் மின்புலம் மேற்பொருந்தத்தை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம். எந்த ஒரு புள்ளியிலும் உள்ள தொகுபயன் மின்புலம் தனித்தனி மின்புலங்களின் வெக்டார் கூடுதலுக்கு சமம். பாருங்க, EA வெக்டார் ஈக்குவல் டு 1/4πε Q1r² ஜே கேப் பிளஸ் 1/4πε Q2r² இன்ட்டு ஐ கேப். இப்போ மதிப்புல பிரதியிட போறோம். EA ஈக்குவல் டு 1/4πε மதிப்பு 9 × 10⁻9
Q1 வந்து 1 மைக்ரோ கூலும் 1 × 10⁻⁻6 டிவைடட் பை 2 மில்லிமீட்டர் 2 × 10⁻³ ஹோல் ஸ்கொயர் ஜே கேப் பிளஸ் 9 × 10⁻9 1 × 10⁻6 பை 2 × 10⁻3 ஹோல் ஸ்கொயர் ஐ கேப். பொதுவாக உள்ளதை வெளில எடுத்தோம்னா 9 × 10⁻9 1 × 10⁻6 பை 2 × 10⁻3 ஹோல் ஸ்கொயர் வெளில எடுத்தோம்னா பிராக்கெட்ல ஐ கேப் பிளஸ் ஜே கேப். இதை வந்து நம்ம தீர்வு செய்யும்போது 9/4 × 10⁻9 ஐ கேப் பிளஸ் ஜே கேப். இது இ வெக்டார், இது மதிப்பு இ வெக்டார் ஈக்குவல் டு 9/4 வந்து 2.25 × 10⁻9 ஐ கேப் பிளஸ் ஜே கேப். தொகுபயன் மின்புலத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏயில் உள்ள தொகுபயன் மின்புலத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இதோட எண் மதிப்பு வேணும்னா நமக்கு தெரிஞ்ச வாய்ப்பாடு எண் மதிப்பு வந்து எவ்வளவு 2.25 × 10⁻9 ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் ஐ கேப்புக்கு 1 ஸ்கொயர் பிளஸ் ஜே கேப்புக்கு ஒரு 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் 2 √2. எனவே 2.25 √2 × 10⁻9 நியூட்டன் பர் கூலும். ஈயோட திசையை கண்டுபிடிக்கிறது வாய்ப்பாடு நமக்கு தெரியும். n கேப் ஈக்குவல் டு n வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் n வெக்டார் வாய்ப்பாடு. இஏ கேப் ஈக்குவல் டு இஏ வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் இஏ வெக்டார். பிரதியிட்டீங்கன்னா நமக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா ஐ கேப் பிளஸ் ஜே கேப் பை √2. இப்போ எலக்ட்ரான் அடையக்கூடிய முடுக்கம், புள்ளி ஏயில் வைக்கப்பட்ட எலக்ட்ரான் ஓ நோக்கி முடுக்கம் அடையும். அந்த முடுக்கத்துக்கான வாய்ப்பாடு ஏ வெக்டார் ஈக்குவல் டு எஃப் வெக்டார் பை எம் ஈக்குவல் டு எஃப் வெக்டார் வந்து இ × இஏ வெக்டாருக்கு சமம் பை எம். தேர்ஃபோர் ஏ வெக்டார் ஈக்குவல் டு முடுக்க வெக்டார் ஈக்குவல் டு ஈயோட மதிப்பு எதிர்க்குறி மின்னோட்டம் -1.6 × 10⁻⁻19 இன்ட்டு இஏயோட மதிப்பை கண்டுபிடிச்சோம் 2.25 × 10⁻9 ஐ கேப் பிளஸ் ஜே கேப் பை எம்மோட மதிப்பு 9.1 × 10⁻−31. இதை நம்ம தீர்வு செஞ்சோம்னா ஏ வெக்டார் ஈக்குவல் டு -3.95 × 10⁻20 ஐ கேப் பிளஸ் ஜே கேப் நியூட்டன் பர் கிலோகிராம் அல்லது மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இந்த எதிர்க்குறி எதை காட்டுதுன்னா எலக்ட்ரான் ஆனது மின்புல தொகுபயன் மின்புலத்துக்கு எதிர் திசையில் முடுக்கம் பெறும் என்பதை காட்டுகிறது. மின்புல கோடுகள் சார்ந்த ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். எடுத்துக்காட்டு 2. படத்தில் உள்ள Q1 மற்றும் Q2 ஆகிய இரு மின் துகள்களின் குறியீடுகளை அடையாளம் கண்டு Q1/Q2 விகிதத்தை காண்க. படத்தை பாருங்க மாணவர்களே. Q1 நோக்கி மின்புல கோடுகள் வருது, ஆனா Q2 மின்புல கோடுகள் வெளிச்செல்லுது. இப்ப மின்புல கோடுகள் மின்னோட்டத்தை நோக்கி வந்ததுன்னா அந்த மின்னோட்டம் நிச்சயமா எதிர் மின்னோட்டமா தான் இருக்கும். அதே நேரத்தில் மின்புல கோடுகள் வெளிநோக்கி சென்றால் அது கண்டிப்பா நேர் மின்துகளா தான் இருக்கும். இப்ப Q1 மின்துகளை சுத்தி Q1 மின்துகளை நோக்கி எத்தனை மின்புல கோடுகள் வருது பாருங்க. மொத்தம் 6 மின்புல கோடுகள் உள்ள வருது. அதே நேரத்தில் Q2 வெளிச்செல்லக்கூடிய மின்புல கோடு எண்ணிக்கை எத்தனை பாருங்க. மொத்தம் 18 கோடுகள் வெளிச்செல்லுது. அதாவது படத்திலிருந்து பார்த்தீங்கன்னா N1 மதிப்பு 6, N2 மதிப்பு 18. அப்ப Q1/Q2 எண் மதிப்பு ஈக்குவல் டு N1/N2 ஈக்குவல் டு 6/18 ஈக்குவல் டு 1/3. எனவே Q2 மதிப்பு 3 × Q1க்கு சமம். அதாவது Q2 மதிப்பானது Q1 போல் 3 மடங்குக்கு சமம். மற்றொரு எடுத்துக்காட்டை பார்ப்போம் மாணவர்களே. படத்தில் உள்ள இரு நேர்மின் துகளின் மின்னூட்ட விகிதத்தை கணக்கிடுக. மேலும் A, B, C ஆகிய புள்ளிகளில் மின்புலத்தின் வலிமையை எவ்வாறு இருக்கும் கணக்கிடுக. இப்ப படத்தை பாருங்க. இரண்டுமே நேர்மின் துகள். இரண்டிலிருந்து மின்புல கோடுகள் வெளிச்செல்கிறது. 2 மின் துகளிலிருந்து வெளிச்செல்லக்கூடிய கோடுகள் எத்தனை இருக்கும் பாருங்க. முதல் மின் துகளிலிருந்து வெளிச்செல்லக்கூடிய கோடுகளின் எண்ணிக்கை 18. இரண்டாவது மின் துகளிலிருந்து வெளிச்செல்லக்கூடிய கோடுகளின் எண்ணிக்கையும் 18 தான். எனவே படத்திலிருந்து N1 18, N2 18. Therefore Q1/Q2 மதிப்பு N1/N2க்கு சமம். 18/18 1. எனவே Q2 = Q1. இரண்டும் எண் மதிப்புகள் சமமா இருக்கும். மேலும் படத்துல பாருங்க மாணவர்களே. A என்ற புள்ளி மின்னூட்டத்துக்கு அருகில் இருக்கு. அதன் வழியா கோடுகள் நெருக்கமாக செல்கிறது. B என்ற புள்ளி மின்னூட்டத்திலிருந்து சற்று தொலைவில் இருக்கு. எனவே கோடுகள் நெருக்கம் குறைவா இருக்கு. ஆனா Cங்கிற புள்ளி வழியே எவ்வித மின்புல கோடுகளும் செல்லவில்லை. எனவே புள்ளி Cல மின்புலத்தின் மதிப்பு சுழி.
ஏ என்ற புள்ளியில மின்புலம் நெருக்கமா இருக்கிறதுனால, மின்புல கோடு நெருக்கமா இருக்கிறதுனால அங்க மின்புலம் அதிகமா இருக்கும். பி என்ற புள்ளியில் கோடுகள் நெருக்கம் குறைவா இருக்கிறதுனால அங்க மின்புலம் குறைவா இருக்கும். எனவே EA greater than EB. சரியா மாணவர்களே? அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு. படத்தில் 3 மின்துகள்களின் மின்புல கோடுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. Q2 ஓட மதிப்பு -20 நேனோ கூலும் எனில் Q1 மற்றும் Q2 இன் மின்னூட்ட மதிப்புகளை கணக்கிடணும். படத்தில் பாருங்க மாணவர்களே, Q1 இலிருந்து மின்னூட்டங்கள் Q2 நோக்கியும், Q3 இலிருந்து மின்னூட்டங்கள் Q2 நோக்கியும் செல்கிறது. Q1 இலிருந்து வெளிச்செல்லக்கூடிய மின்னூட்டங்கள், Q3 இலிருந்து வெளிச்செல்லக்கூடிய மின்னூட்டங்கள், Q2 நோக்கி வரக்கூடிய மின்புல கோடுகளின் மதிப்பு நம்ம பார்க்க போறோம். Q1 இலிருந்து வெளிச்செல்லக்கூடிய மின்புல கோடுகள் 8. Q3 இலிருந்து வெளிச்செல்லக்கூடிய மின்புல கோடுகள் 8. அப்ப Q2 நோக்கி வரக்கூடிய மின்புல கோடுகள் 8 + 8 16. எனவே படத்திலிருந்து என்ன சொல்லலாம்? N1 = 8, N2 = 16, N3 = 8. இப்ப Q1/Q2 மதிப்பு வந்து N1/N2 = 8/16 = 1/2. எனவே Q1 = Q2/2. Q2 மதிப்பு 20 நேனோ கூலும் கொடுத்துருக்காங்க. எனவே 20/2 = 10 நேனோ கூலும். என் மதிப்பு 10 நேனோ கூலும். இதே மாதிரி Q3/Q2 மதிப்பு N3/N2 சமம் 8/16 = 1/2. Q3 = Q2/Q2 = 20/2 அதுவும் 10 நேனோ கூலும். மாணவர்களே, மின்புலம் மற்றும் மின்புல கோடுகள் சார்ந்த சில விளக்கங்களை நாம் பார்த்தோம். இதை சார்ந்த சில கேள்விகள் கொடுத்திருக்கிறேன். அதை நீங்க பயிற்சி செய்யவும். மின்புலம் வரைகிற அழகு தருக. ஒரு புள்ளி மின்னூட்ட துகள் ஏதேனும் ஒரு புள்ளியில் விளையும் மின்புலத்திற்கான கோவையை தருக. மேற்பொருந்தல் தத்துவத்தை கூறு. மின்புல கோடுகள் வரையறு. மின்புல கோடுகளின் பண்புகள் யாவை? மின்புல கோடுகள் ஒருபோதும் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது ஏன் என நிறுவுக. இந்த கேள்விகளுக்கு விடைகளை தயார் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் வேறொரு தலைப்பில் நாம் பாடங்களை விவாதிப்போம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. நன்றி மாணவர்களே.